அதிமுகவில் நடந்து வரக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர இருக்கிறதா, அதை நோக்கி தான் இந்த நகர்வுகள் சென்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. காரணம், சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து எம்எல்ஏக்கள் 5 பேர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி திரு எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திரு தங்கமணி, திரு நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வருகை அப்படிங்கிறது முக்கிய ஒரு சந்திப்பு, ஒரு பேச்சுவார்த்தை, சுமூகமாக எல்லாமே முடிக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கான அச்சாரம் தான் அந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த சந்திப்பு ஐ பிலீவ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே அந்த இணைப்பை நோக்கி நகர்கிறதா அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையாக தான் அமைய இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா அவருக்கு கேட்போம். ராஜா, இப்போ இணைப்பை நோக்கிய நகர்வுகள் அதிமுகவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஏன்னா திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி உள்ளிட்ட முக்கிய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த பழைய பிரச்சனையெல்லாம் மறந்து திரும்பவும் ஒன்றாக இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா அறிகிறோம். இது இணைப்பை நோக்கி தான் போகுதோ? சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அந்த பிளவு, இரு அணிகளாக ஏற்பட்ட அந்த பிளவு என்பது மீண்டும் இணைப்பை நோக்கி நகர்வதாக தான் இன்றைய காட்சிகள் நமக்கு காட்டுகின்றன. அதாவது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றனர். அதில் 22 பேர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவருடன் இணைந்து செயல்பட்டனர். மீதமுள்ள 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் ஆகியோர் தலைமையில் தனியாக ஆலோசனை நடத்தி வந்தனர். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தனர். ஏனென்றால் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் விஜய் அரசுக்கு ஆதரவாக அவங்க 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இந்த நிலையில் இந்த தொடர்ந்து இரு தரப்பினரும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தாவேகா அமைச்சரவையில கூட அந்த மீது 25 எம்எல்ஏக்கள்ல பாதி பேருக்கு அமைச்சர்களா ஒரு 7-8 பேருக்கு கொடுக்க போறாங்கன்னு அந்த மாதிரி தகவல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த நிலையில சட்டப்பேரவை தமிழக அமைச்சரவையில விரிவாக்கம் கடந்த வாரம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அப்படியே காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு நேற்று 3 அதிமுகவினுடைய 3 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தனர். தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக சேர்ந்தாங்க. இன்னைக்கு திரு இசக்கி சுப்பையா, அவர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த அவர் திரு சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏவா இருந்தாரு. அவரும் அவருடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு போய் அவர் தாவேகால இணைஞ்சிட்டார். இப்படி 4 எம்எல்ஏக்கள், இவங்க இந்த 4 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு உள்ள அந்த 4 எம்எல்ஏக்களும் தற்பொழுது தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை 21 நாட்களில் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு போய் தாவேகால சேர்ந்துட்டாங்க. இந்த நிலையில தற்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்சிகள் மாற ஆரம்பிக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் திரு சி.வி. சண்முகம் தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை கடந்த 4 நாட்களுக்கு முன்பே அதுக்கான சமிக்கைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. இந்த நிலையில இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த பிறகு அந்த பேச்சுவார்த்தைங்கிறது இன்னமும் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் முன்பு இருந்தார், அவர் நீக்கப்பட்டுள்ளார். அவர் எம்எல்ஏ, அவர் நத்தம் விஸ்வநாதன், அவர் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற அருண்மொழி தேவன், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் கோ அரி, இவங்க எல்லாம் இப்ப அவங்க அதே போல ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி, இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. நேற்றே ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திரு இபிஎஸ் தரப்போட எம்எல்ஏக்களுடைய அந்த எண்ணிக்கை பலம் என்பது 32ஆக தற்பொழுது உள்ளது. ஏற்கனவே ஒரு 22, நேற்று ஒரு 5, இன்னைக்கு ஒரு 5, மொத்தம் 32 பேர் அப்ப போயிட்டாங்க. அப்ப இந்த அணிகள் இணைப்பை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மேலும் திரு சி.வி. சண்முகம் தரப்பு, எஸ்.பி. வேலுமணி தரப்பு சில கோரிக்கைகளை வைப்பதாக கூறப்படுகிறது. அதனாலதான் இந்த டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுல ஏற்கனவே பறிக்கப்பட்ட கட்சி பதவிகள், இவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர்களா இருந்தாங்க, அதே போல மாநில அளவில் பொறுப்புல இருந்தாங்க. அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. அந்த பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. 2வது கோரிக்கை என்னன்னா, நாங்க ஏற்கனவே சட்டமன்றத்துல திரு விஜய் அரசுக்கு ஆதரவாக அன்று வாக்களித்ததனால்
சட்டப்பேரவை தலைவரிடம் வந்து கட்சி தாவல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு, ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு. அந்த மனுவை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறதா கூறப்படுகிறது. மெயினா 2 கோரிக்கை தான். அதாவது ஏற்கனவே பறிக்கப்பட்ட கட்சி பதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும். மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு இப்ப திரு எஸ்.பி. வேலுமணினா வந்து கோவை புறநகர் மாவட்ட செயலாளர், மேலும் வந்து தலைமை நிலைய செயலாளராக இருந்தாரு, அவரை வந்து நீக்கினார். அதே போல வந்து விழுப்புரம் மாவட்ட செயலாளராக திரு சி.வி. சண்முகம் இருந்தார், அவருடைய மாவட்ட பதவி என்பது பறிக்கப்பட்டது. அந்த பதவியெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து எங்க மேல வந்து சிவிஎஸ் தரப்பு எங்க மேல கொடுக்கப்பட்ட சபாநாயகர் கொடுத்து விட்ட அந்த புகார் கடிதத்தை திரும்பி வாங்கிடுங்க. நாங்க வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி வந்து எங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதுக்கு நீங்க இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து அவங்களை வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து இவர்கிட்ட சபாநாயகத்தை வலியுறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த 2 கோரிக்கைகள் வந்து முக்கியமான கோரிக்கைகளா வைக்கப்படுது. அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திரு சிவிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள்கிட்ட சிலர்கிட்ட நமக்கு பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு. இப்ப ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த அணிகள் இணைப்பு என்பது வந்து தொடங்கி விட்டது. அது இன்றோ இல்ல நாளைக்கோ வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துடும். முழுவதுமா வந்து இணைந்து அவங்க வந்து செயல்படுவதற்கான அந்த அதிகமான அந்த வாய்ப்புகள் என்பது காட்சிகள் மூலம் நமக்கு வந்து தெரிய முடியுது. காயத்ரி, ராஜா, அப்ப வந்து இவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு வந்து செவி சாய்க்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? அதுக்கு சம்மதம் தெரிவிப்பாரா? அது தொடர்பாக பேச்சுவார்த்தை. ஏன்னா இப்ப வந்து அந்த இடங்கள்ல வந்து மாவட்ட செயலாளராக புது ஆட்களை போட்டுட்டாங்க. இப்ப அந்த இடங்கள் எல்லாம் வந்து மாவட்ட செயலாளராக போடாம பக்கத்துல உள்ள ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்க வந்து அடிஷனலா பாருங்க. இப்ப கோவை புறநகர்னா கோவை வந்து மாநகர் மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க வந்து அந்த புதிய பொறுப்புகள் போடும் வரை நீங்கள் இதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுல வந்து திருப்பி இவங்க போறனோடனே அது கொடுத்துருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ஏற்கனவே அந்த மாவட்ட செயலாளர் இருந்தவங்க எடுத்துட்டு புது மாவட்ட செயலாளர் போட்டுட்டு இருப்பேன் அந்த இடத்துக்கு. இப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வந்து கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் திரு எஸ்.பி. வேலுமணி இருந்தாரு. அவருக்கு பதில் யாரை போட்டிருக்காருன்னா சேமா வேலுச்சாமி. முன்பு வந்து அவர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து ரொம்ப வலுவான ஒரு அமைச்சராக இருந்தாரு. கோவை மாநகர மேயரா இருந்தாரு, மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அவருக்கு வந்து அந்த பொறுப்பை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறாரு. அதே போல வந்து தஞ்சாவூரை பொறுத்தவரை தஞ்சாவூர்ல உள்ள மாவட்ட செயலாளர் வந்து சேகரை வந்து அவர் தூக்கிட்டு மாநகர மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரை வந்து சேகர் சரவணன் அப்படிங்கிற அந்த 2 பேரை வந்து இவங்க எல்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட் இருந்தாங்க, அவங்களை தூக்கிட்டு அவங்களுக்கு பதில் வந்து காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இதே மாதிரி வந்து எல்லா மாவட்டமும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சி பதவிகள் வந்து பறிக்கப்பட்டு அவங்களை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து புது ஆட்ல போட்டுட்டாங்க. இப்ப அவங்கள மீண்டும் வந்து அங்கிருந்து அவங்களை எடுத்துட்டு இவங்களுக்கே அந்த பதவியை கொடுக்கணுங்கிறது அது மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதுவும் ஒரு விதமான ஒரு பேச்சுவார்த்தை, திருப்பி அவங்கள போய் சமாதானப்படுத்தணும். இப்ப இது வந்து ஏன்னா அது ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப மாவட்ட செயலாளர் அவங்க ஆக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் இன்னும் போய் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வந்து மாவட்ட அலுவலகம்னா பூட்டப்பட்டிருக்கு. இப்ப இது புதுக்கோட்டையில வந்து திரு விஜயபாஸ்கர் எடுத்துட்டு அவருக்கு பதில் இன்னொருத்தர் வந்து மாவட்ட செயலராக போட்டிருக்காரு. இப்படி இந்த ஒவ்வொரு நிர்வாகிகள் போட்டதுனால அந்த நிர்வாகிகள் எல்லாருமே எடுத்துட்டு தான் இவங்களை திருப்பி அந்த இடத்துல போட முடியும். ஏன்னா ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டுட்டாரு, அது வேகண்டா வச்சுக்கல திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படிங்கும்போது இது மாதிரி அது ஒரு பேச்சுவார்த்தை தனியா நடக்கணும். இப்ப அவங்கள வந்து திரு எடப்பாடி தரப்பு வந்து சமாதானப்படுத்தணும். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் போர்க்குடி தூக்குனாங்க, அது ஒரு தனி பிரச்சனையா இருக்கும் அதிமுகவுக்கு. ஆகையால் இப்படி இது போன்ற பிரச்சனை. அது இன்னொரு புறம் வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்த மனு, சபாநாயகர்கிட்ட வந்து கட்சி தாவல் சட்டப்படி எனக்கு நடவடிக்கை எடுங்க இவங்க மேலதான் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துட்டாங்க. அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, கொறடா போட்டுட்டா. ஆகையால் அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா நேத்தி பாத்தீங்கன்னா 5 எம்எல்ஏக்கள் வந்து சேரும் போதே, நேற்று வந்து திரு எடப்பாடி பக்கம் போகும்போது அவங்க நேரம் சபாநாயகரை பார்த்து போய் மனு கொடுத்துட்டாங்க. எங்களுடைய நிலைப்பாட்டில் சிறு தடுமாற்றம் ஏற்பட்டது, ஆகையால் வந்து இதை வந்து நீங்க வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தை தெரிவிச்சு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறதா தகவல் இருக்கு சபாநாயகர்கிட்ட 5 பேரும். அதே மாதிரி வந்து இவங்களும் சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்கிற பட்சத்துல அதிமுக தலைமையை வந்து வலியுறுத்தக்கூடாது, இல்ல இதை ஏத்துக்க முடியாது, இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வலியுறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து திரு சி.வி. சண்முகம் தரப்பு வைக்கப்பட்டதாக தகவல் வருது. காயத்ரி, தற்பொழுதைய தகவல்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராஜா. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.